ஹரே கிருஷ்ணா. மறுபிறவி பாகம் 21, அத்தியாயம் 4. மறுபிறவி பற்றிய 3 வரலாறுகள். மானினால் மயங்கிய மன்னர், அதன் தொடர்ச்சி. ஜட பரதரின் வாழ்க்கை. மன்னர் பரதர் தனது அடுத்த பிறவியில் தூய்மையான பிராமண பூஜாரியின் குடும்பத்தில் பிறந்தார். அப்போது அவர் ஜடபரதர் என்று அழைக்கப்பட்டார். பகவானின் கருணையால் அவர் தனது முந்தைய பிறவிகளை நினைவில் வைத்திருந்தார். என்னிடமிருந்தே ஞாபக சக்தியும் அறிவும் மறதியும் வருகின்றன என்று பகவத்கீதையில் 15.15 பகவான் கிருஷ்ணர் கூறுவதை நாம் காண்கிறோம். ஜடபரதர் வளர்ச்சி பெற்ற போது தனது நண்பர்களிடமும் உறவினர்களிடமும் மிகுந்த அச்சம் கொண்டார். ஏனெனில் அவர்கள் பௌதிகத்தில் மிகுந்த ஆர்வமுடையவர்களாகவும் ஆன்மீக முன்னேற்றத்தில் துளியும் ஆர்வமற்றவர்களாகவும் இருந்தனர். அவர்களுடன் பழகினால் மீண்டும் விலங்காக பிறவி எடுத்து விடுவோமோ என்ற அச்சத்தில் அவர் எப்போதும் கவலையுடன் இருந்தார். இதனால் மிகவும் அறிவாளியாக இருந்த போதிலும் அவர் ஒரு பித்தனை போல நடந்து கொண்டார். பௌதிக மக்கள் தன்னிடம் பேசக்கூடாது என்பதற்காக சோம்பேறியாகவும் குருடனாகவும் செவிடனாகவும் இருப்பது போல் நடித்தார். ஆனால் தனக்குள் அவர் எப்போதும் பகவானை நினைத்தபடி அவரது புகழை பாடி வந்தார். இறைவனின் புகழை பாடுவது மட்டுமே பிறப்பு இறப்பின் சுழற்சியிலிருந்து காப்பாற்றக்கூடியதாகும். ஜடபரதரின் மீது அவரது தந்தை மிகுந்த பாசம் வைத்திருந்தார். ஜடபரதர் ஒரு நாள் பண்டிதராக ஆவார் என்று மனதில் நம்பிக்கை கொண்டிருந்த அவரது தந்தை வேத ஞானத்தின் நுணுக்கங்களை அவருக்கு உபதேசிக்க முயற்சி செய்தார். ஆனால் ஜடபரதரோ தனது தந்தை தனக்கு அறிவுரை வழங்கும் முயற்சியை கைவிட வேண்டும் என்பதற்காக வேண்டுமென்றே முட்டாளை போல் நடந்து கொண்டார். அவரது தந்தை ஏதேனும் ஒரு செயலை செய்யும்படி கூறினால் அதற்கு எதிரான செயலையே செய்து வந்தார். ஆயினும் ஜடபரதரின் தந்தை தனது மரண காலம் வரை மகனுக்கு அறிவுரை வழங்க தொடர்ந்து முயற்சி செய்தார். ஜடபரதரின் ஒன்று விட்ட 9 சகோதரர்கள் அவரை மூளையற்றவர் என்று கருதி வந்தனர். தங்களின் தந்தை இறந்ததும் பரதருக்கு கல்வி கற்றுத்தரும் முயற்சியை அவர்கள் கைவிட்டனர். ஜடபரதரின் முன்னேறிய ஆன்மீக நிலையை அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஜடபரதரோ உடல் சார்ந்த வாழ்விலிருந்து முற்றிலும் விடுபட்டிருந்ததால் சகோதரர்கள் தன்னை மோசமாக நடத்துவதை ஒருபோதும் எதிர்க்கவில்லை. அவரை நோக்கி வரும் உணவினை அது அதிகமாக இருந்தாலும் குறைவாக இருந்தாலும் ருசியாக இருந்தாலும் ருசியற்று இருந்தாலும் ஏற்று உண்பார். முற்றிலும் தெய்வீக நிலையில் இருந்ததால் வெப்பம் குளிர் போன்ற இருமைகளால் அவர் பாதிக்கப்படவில்லை. அவரது உடல் காளையை போன்று உறுதியாக இருந்தது. அங்கங்கள் மிகவும் வலிமையாக காணப்பட்டன. குளிர்காலத்தின் பனி, கோடை காலத்தின் வெப்பம், காற்று, மழை என எதற்கும் அவர் கவலைப்படவில்லை. தனது உடலை ஒருபோதும் மறைக்கவில்லை. நீராடாத காரணத்தினால் அவரது உடல் எப்பொழுதும் அழுக்காக இருந்தது. மதிப்புமிக்க நகையினை அழுக்கும் கரியும் மறைப்பது போல அவரது ஆன்மீக அறிவும் அதன் பேரொளியும் அவரது அழுக்கான உடலினால் மறைக்கப்பட்டிருந்தன. அழுக்கான கோவணமும் கருப்பான பூநூலுமே அவரது உடை. உபயோகமற்ற முட்டாளாக அவரை கருதிய மக்கள் ஒவ்வொரு நாளும் அவரை அவமானப்படுத்தி புறக்கணித்தனர். ஜடபரதரை ஓர் அடிமையை போன்று கருதிய அவரது சகோதரர்கள் தங்களது நிலங்களில் அவரை கடுமையாக வேலை வாங்கினர். அதற்கு கூலியாக சிறிதளவு ருசியற்ற உணவை வழங்கினர். ஆனால் ஒரு சிறு வேலையை கூட அவரால் ஒழுங்காக செய்ய முடியவில்லை. நிலத்தை சமன் செய்வது, மேடு பள்ளங்களை ஏற்படுத்துவது என எந்த வேலையும் அவருக்கு செய்ய தெரியாது. சிறிதளவு நொய் அரிசியையும் பதர் அரிசியையும் புழுத்த கருகிய தானியங்களையும் பின்னாக்கையும் அவரது சகோதரர்கள் அவருக்கு கொடுத்தனர். ஆனால் ஜடபரதரோ அவற்றை அமிர்தம் போல மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டார். ஒருபோதும் வருந்தவில்லை, கோபம் கொள்ளவில்லை. இவ்வாறாக முற்றிலும் தன்னை உணர்ந்த ஆத்மாவாக அவர் நடந்து கொண்டார். ஒரு முறை கொலையிலும் கொள்ளையிலும் ஈடுபடும் கூட்டத்தின் தலைவன் ஒருவன் விலங்கை போன்ற மந்த புத்தி கொண்ட மனிதன் ஒருவனை பலி கொடுப்பதற்காக பத்திரகாளியின் கோவிலுக்கு சென்றான். இவ்விதமான பலிகள் வேதங்களில் சொல்லப்படவில்லை என்றாலும் பௌதீக செல்வத்தை பெறுவதற்காக கொள்ளையர்கள் இது போன்ற செயல்களில் ஈடுபடுவதுண்டு. இருப்பினும் பலி கொடுக்கப்பட இருந்தவன் தப்பிச் சென்று விட்டான். இதன் மூலம் கொள்ளையர் தலைவனின் திட்டம் முறியடிக்கப்பட்டது. தப்பியவனை தேடி கண்டுபிடிக்கும்படி தலைவன் தனது கூட்டத்தினரை ஏவினான்.
அவர்கள் இரவு முழுவதும் வயல்வெளிகளிலும் காடுகளிலும் தப்பியவனை தேடி அடைந்தனர். அப்போது காட்டு பன்றிகளின் தாக்குதலில் இருந்து பயிர்களை காப்பாற்றுவதற்காக வயல் மேட்டில் அமர்ந்திருந்த ஜடப்பரதரை அவர்கள் கண்டனர். பலி கொடுப்பதற்கு ஜடப்பரதர் ஏற்றவர் என்று நினைத்த கொள்ளையர்கள் மிகவும் மகிழ்ந்து அவரை பலமான கயிற்றால் கட்டி காளி கோவிலுக்கு கொண்டு வந்தனர். முழுமுதற் கடவுளின் பாதுகாப்பில் முழு நம்பிக்கை கொண்டிருந்த ஜடப்பரதர் அவர்களை எதிர்க்கவில்லை. புகழ்பெற்ற ஓர் ஆன்மீக குரு பின்வருமாறு பாடியுள்ளார். பகவானே, நான் தங்களிடம் சரணடைந்த நித்திய சேவகன். நீங்கள் விரும்பினால் என்னை கொல்லவும் செய்யலாம், காப்பாற்றவும் செய்யலாம். எதுவாக இருந்தாலும் நான் தங்களிடத்தில் முற்றிலும் சரணடைந்தவன். கொள்ளையர்கள் ஜடப்பரதரை நீராட்டி புதிய பட்டாடைகளை உடுத்தி ஆபரணங்களையும் மாலைகளையும் அணிவித்து அலங்கரித்தனர். சுவையான இறுதி உணவை கொடுத்து அவரை உண்ணச் செய்தனர். பின்னர் அவரை காளியின் முன்பாக கொண்டு வந்து பாடல்களாலும் பிரார்த்தனைகளாலும் அவளை வழிபட்டனர். சிலையின் முன்பு ஜடப்பரதரை அமரச் செய்தனர். பின்னர் திருடர்களில் ஒருவன் தலைமை பூஜாரியின் பொறுப்பை ஏற்று ஜடப்பரதரின் கழுத்தை வெட்டி அவரது வெதுவெதுப்பான ரத்தத்தை காளிக்கு பானமாக அளிக்கும் பொருட்டு மிகவும் கூரான கத்தியை உயர்த்தினான். ஆனால் காளியினால் இதனை பொறுத்து கொள்ள முடியவில்லை. பாவப்பட்ட திருடர்களால் கொல்லப்பட இருப்பவர் பகவானின் மாபெரும் பக்தர் என்பதை அவள் புரிந்து கொண்டாள். திடீரென அந்த சிலை வெடித்தது. அதிலிருந்து காளி தோன்றினாள். அவளது உடல் கடும் வெப்பத்தால் தகித்துக் கொண்டிருந்தது. கடுஞ்சினங்கொண்ட அவள் சுட்டெரிக்கும் கண்களுடனும் பயங்கரமான வளைந்த பற்களுடனும் தோன்றினாள். அவளது கருஞ்சிவப்பான உருண்ட கண்களில் கனல் தெரிந்தது. உலகம் முழுவதையும் அழிக்க தயாராக இருப்பது போல் தோற்றமளித்தாள். வழிபாட்டு மேடையில் இருந்து பெரும் சப்தத்துடன் குதித்தாள். ஜடப்பரதரை வெட்டுவதற்காக கயவர்கள் வைத்திருந்த அதே கத்தியை கொண்டு அங்கிருந்த எல்லா கயவர்களையும் அவர்களது தலைவனையும் அவள் வெட்டி கொன்றாள். ஹரே கிருஷ்ணா. இதுடன் முடித்துக் கொள்கிறேன். இனி அடுத்த பதிவில் இதன் தொடர்ச்சியான மன்னர் ரகுகணருக்கு ஜடபரதரின் அறிவுரை என்பதை பற்றி வாசிக்கலாம். மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.